மகன் வீடு. எப்போதும் போல் பொழுது விடிந்தாலும் பூங்கொடி கிராமம் மிக சிறிய கிராமம் என்பதால் மச்சி வீட்டு பெரியவர் மறையவே அன்றைய கிராமம் முழுவதும் பீச்சாக இருந்தது. மச்சி வீடு தட்டி பந்தல் போடப்பட்டு உறவுகளால் நிரம்பி வழிந்தது. பெரியவர் உடல் மயானத்திற்கு எடுத்து போகப்பட உள்ளூர் கூட்டம் கலைய ஆரம்பித்தது. எல்லாம் முடிந்து இரவு வந்தது. வந்திருந்த உறவுகள் எல்லாம் அலுப்பில் கிடைத்த இடத்தில் படுத்து தூங்க அம்மா அமர்ந்திருந்த உள் அறையில் மகன்கள் இருவரும் வந்து அமர்ந்தனர். அப்பாவோட 16ஆம் நாள் காரியம் முடிஞ்ச கையோடு நான் டெல்லி கிளம்புறேன் நாகராஜன். போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன் என்றான் பெரியவன் கதிர். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா அம்மா வருவானா கூட்டிகிட்டு போ. நான் டெல்லி போன பிறகு எத்தனை தடவை அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லு. அப்பா இருந்த வரைக்கும் நாற்று நடவு அறுவடைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு வரமாட்டார். இப்போ அவர் இல்லை. அம்மா இங்கேருந்து என்ன பண்ண போறா? என் கூட வரட்டும். நீ என்னவா சொல்கிற? நாகராஜ் கேட்க, தம்பி, அப்பாவுக்கு இன்னைக்கு கொல்லி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நாளைக்கு சாம்பல் கரைக்கணும். அதுக்குள்ளே இதை முடிவு பண்ணணுமா என்றால் வருத்தத்தோடு. முடிவு பண்ணினால்தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். கப்பல் மாதிரி பெரிய வீடு கட்டியிருக்கிறேன். உன்னை வசதியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த கிராமத்தில் தான் இருப்பேன்னு அடப்பிடிச்சா இரு என்று சற்று கோபத்தோடு பேசினார். கதிர் வார்த்தைகள் நாகராஜை புண்படுத்தி இருக்குமோ என்ற கவலையுடன் மகனை கல்யாணி ஏறிட்டு பார்க்க, அம்மா, அண்ணா ஆசையாக தான் கூப்பிட்றான், போயிட்டு வாயேன் என்றான் நாகராஜ் முகமலர்ச்சியோடு. அந்த பேச்சு அத்துடன் முடிவுக்கு வர 16ஆம் நாள் காரியம் முடிந்ததும் கல்யாணி மகன் கதிர், மருமகள் ரஞ்சனா, பேரப்பிள்ளைகள் அர்ஜுன், அனன்யாவுடன் டெல்லிக்கு கிளம்பினாள். விமானத்தில் பயணிப்பது ஒரு பிரமிப்பான அனுபவமாக இருந்தது. ஏர்போர்ட்டுக்கு கார் வர எல்லோரும் வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டை பார்த்ததும் கல்யாணி பிரமித்து போனாள். மகன் கூறியது போல் பெரிய வீடுதான். முன்பு இருந்த சின்ன வீட்டிற்கு அவள் கணவனுடன் வந்திருக்கிறாள். இந்த வீடு கட்டிய பிறகு வரவில்லையே. இன்னும் வருத்தப்பட்டாள். என்னம்மா, பிரமிச்சு போட்டியா? வீடு எப்படி இருக்கு? அருமையா இருக்குப்பா. உங்க அப்பா கூட வர கொடுத்து வைக்கல என்றாள் ஆதங்கத்துடன். எரிச்சலோடு ஒரு பார்வை பார்த்தாள் ரஞ்சனா. அர்ஜுன், அனன்யா, புக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நாளைக்கு ஸ்கூல் போகணும். பாட்டிக்கு வீட்டை சுத்த காமிக்கிறேம்மா. பெரிய எக்ஸிபிஷன் சுற்றி காட்ட போறா. எல்லாம் அவங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க, மெதுவாக பார்த்துக்கலாம் என்றாள் எரிச்சலோடு. அம்மா, நீ கீழே உள்ள ரூமில் இருந்துக்கோ. உன் ஜாமெல்லாம் இந்த கபோர்டில் அடுக்கி வச்சுக்க. ஹீட்டர் இருக்குமா, வெந்நீர் போட்டு குளி என்றாள் மகன் வாஞ்சியோடு. எல்லா வசதிகளும் ரூம்லே இருந்தது. என்ன நாகரிகமான அந்த உபகரணங்களை பயன்படுத்த கொஞ்சம் திணறில் போனாள் கல்யாணி. ஒவ்வொரு தடவையும் ரஞ்சனாவை அணுகி கேட்க அவள் எரிச்சலோடு பதில் சொன்னாள். வார கடைசியில் பிள்ளைங்களுக்கு லீவு வர எல்லோரும் வெளியே கிளம்பினார். அம்மாவுக்கு டெல்லியை ஆர்வமாக சுற்றி காட்டினான் மகன். கல்யாணிக்கும் அது புதிய அனுபவமாகவே இருந்தது. பிள்ளைகளுடன் வெளியில் வந்தது சந்தோஷமாக இருந்தது. கிராமத்தில் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு அந்த வாழ்க்கை பிரமிப்பாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல ரஞ்சனாவின் எரிச்சல் அதிகமாக தான் செய்தது. கல்யாணி டெல்லி வந்து 2 மாதங்கள் ஓடிவிட்டன. சனிக்கிழமை பிள்ளைகளோடு வெளியே போவது சந்தோஷமாக இருந்தாலும் அவள் அப்படி ஒரு வாழ்க்கை அனுபவிக்கவில்லை என்பதாலும் சனிக்கிழமை எப்போதும் வரும் என ஆவலோடு எதிர்பார்க்கலானாள். அந்த சனிக்கிழமை காலை எல்லோரும் கிளம்ப, உங்கள் அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, நம்மளோட சேர்ந்து அவங்கள அலைய முடியுமா? பேசாமல் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா வீட்டில் தனியாக தானே இருப்பா, நம்மளோட வரட்டுமே. கதிர் மெதுவாக சொல்ல, வேலை பார்க்குற தரணி இன்னைக்கு லீவு, மாவு வேற ஊற வச்சுருக்கேன், மிஷினில் துணி போட்டிருக்கேன், காய பொண்ணும், எல்லோரும் கிளம்பினா வேலை எப்படி நடக்கும் என்று கடுக்கெடுக்க கதிரும் தலையாட்டினாள். கல்யாணி எல்லா வேலையையும் முடித்துவிட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். 2 மாதங்களிலே கதிரும் ரஞ்சனாவும் மாறிவிட்டது புரிந்தது. அந்த வீட்டுக்கு சுமையாக தான் இருப்பது போல் தோன்றியது. அந்நியப்பட்டது போல் உணர்ந்தாள். வருடக்கணக்காக நாகராஜனோடு இருந்தபோது தோன்றாத உணர்வு இப்போது தோன்றியது. பிள்ளைகளை கூட தன்னுடன் ஒட்ட விடாமல் ரஞ்சனா தடுப்பது வேதனையாக இருந்தது. முந்தைய நாள் நடந்தது நிழல் ஆடியது. ரஞ்சனா வெளியே போய்விட
பள்ளியில் இருந்த பிள்ளைகள் இருவரும் வந்தனர். இருவரையும் சாப்பிட அழைத்தாள் கல்யாணி. அப்புறமா சாப்பிட்றோம் பார்த்துட்டே. கண்ணுங்களா, நாகராஜ் சித்தப்பா வீட்டில் மீனுக்கூட்டவே நந்துவும் சாப்பிட மாட்டேன் அடம்பிடிக்கும் போது பாட்டி மண் சட்டியில் சோறு பிசைஞ்சு நெய் விட்டு ரசம் ஊற்றி 4 அப்பளத்தை நொறுக்கி போட்டு காய் சேர்த்து கதை சொல்லிக்கிட்டே உருட்டி கையில் போடுவேன். ஒரு மாயத்தில் சாப்பிட்டு போயிடுவாங்க. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கதைங்க அத்தனையும் அவர்களுக்கு அத்துப்படி. ஓகே பாட்டி, எங்களுக்கும் அதே மாதிரி பிசைஞ்சு தாங்க என கூற வெள்ளி கும்பாவில் சாதம் எடுத்து பிசைந்து கதை சொல்லி ஊட்டி விட்டாள். அந்த நேரம் ரஞ்சனா வர, அத்தை என்ன செய்கிறீங்க? கையை போட்டு பிசைஞ்சு டர்ட்டி திங்ஸ். என் பிள்ளைங்க பிளேட்டில் ஸ்பூன் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. நான் நல்லா பழக்கி வச்சுருக்கேன். குட் ஹேபிட்டெல்லாம் கெடுத்துருவீங்க போல இருக்கே. பாட்டி கொடுத்தது ரொம்ப டேஸ்ட்டு. சாமி கதை ஸோ இன்ட்ரெஸ்டிங் என்று அர்ஜுன் கூற ரஞ்சனா கோபம் எல்லை மீறியது. எதுத்தா பேசுகிற? பலாரன அறைந்தால் பிள்ளைகள் இருவரும் அழுதபடி போக கல்யாணி மனம் வாடி போனால். குழந்தைகள் அடி வாங்கியதை தாங்க முடியவில்லை. ரஞ்சனாவிற்கு தான் அங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்பது தெளிவாக புரிந்தது. கதிரும் அவளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாமல் தவிப்பது புரிந்தது. நாகராஜ் வீட்டில் சின்ன டிவியில் சுதந்திரமாக சீரியல்கள் பார்த்தது நினைவுக்கு வந்தது. நாகராஜ் மனைவி காயத்ரி பிள்ளைகளை கொஞ்ச நேரம் பாட்டி டிவி பார்க்கட்டும், நாம் வெளியே போய் படிப்போம் என்று திண்ணைக்கு இழுத்து போய்விடுவாள். இங்கு கதிர் அவள் ரூமில் டிவியில் வைத்து கொடுத்திருந்தாலும் பிள்ளைகள் படிப்பை காரணம் காட்டி டிவி போட விடமாட்டார்கள். ரஞ்சனா, அம்மா பாவம், வயசானவங்க பொழுது போக வேண்டாமா? கதிர் வெறுவாக கூற, இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டா? வயசான காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் படிக்கணும், ஸ்லோகம் சொல்லணும், அதை விட்டுட்டு டிவி பார்த்தா உருப்பிடுமா? அதன் பின் கல்யாணி டிவியை தொடமாட்டாள். சண்டை வேண்டாம் என தவித்து விடுவாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சோம்பலாக விடிந்தது. 10 மணி அளவில் ரஞ்சனாவின் சிநேகிதிகள் வர கதிரும் ரஞ்சனாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஜூஸை கலந்து கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கல்யாணி எடுத்து வர ரஞ்சனாவின் சிநேகிதி, ஊரிலிருந்து இந்த அம்மாவை உதவிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறியா? ஆமாம். அதை விட லயன்ஸ் கிளப் மீட்டிங் இந்த மாதம் என்னைக்கு? ரஞ்சனா தன்னை மாமியார் என்று சிநேகிதிகளுக்கு அறிமுகப்படுத்த விரும்பவில்லை என்றால் கதிர் அதை கவனிக்காத மாதிரி பாவனை பண்ணியது கல்யாணி இன்னும் வேதனைப்படுத்தியது. மறுநாள் நாகராஜ் அண்ணனிடம் பேச ஏதோ நிலத்தை விலைக்கு கொடுக்கும் விஷயமாக பேசுகிறார் என்பதை யூகித்து கொண்டாள் கல்யாணி. தம்பி, ஊருக்கு போறியா? ஆமாம்மா, அப்பா என் பேரில் எழுதி வைத்திருந்த இடத்தை தம்பியை விற்க சொல்லியிருந்தேன். யாரோ கேட்குறாங்க போல, அதான் அதை முடித்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போன் நாகராஜ் சொல்கிறான். இனிமே எனக்கு அங்கே என்ன வேலைமா? தன் குடும்பம் என சுயநலமாக வாழ்பவர்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்க போகிறது என்று நினைத்து கொண்டாள் கல்யாணி. தானும் இந்த மாய உலகில் சில நாட்கள் மயங்கி இருந்தது குறித்து வெட்கமாக இருந்தது. எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அந்த வீடு ஒரு தங்க கூண்டு என்பது புரிந்தது. சற்று முடிவெடுத்தாள். தம்பி கதிர், நானும் உன் கூட வரேன். இந்த ஊர் குளிர் எனக்கு தாங்கலை. நான் நாகராஜ் கூடவே இருந்துக்கிறேன். கதிருக்கு அம்மா மனநிலை புரிய அவளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள தன்னால் முடியாது என்று தோன்ற, சரிம்மா, உன்னை நாகராஜ் வீட்டிலே கொண்டு போய் விட்டுறேன் என்றால் குற்ற உணர்வோடு. இதுதான் சரியான முடிவு என கல்யாணிக்கும் தோன்றியது. கூண்டை விற்று பறக்க தயாரானது கிளி.